வெற்றி என்பது ஒரு நாளில் வந்து கிடைச்சிடாது. தினமும் நம்ம சிறிது சிறிதாக முன்னேறுபவர்கள் தான் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய இலக்கை வந்து அடைகிறார்கள். ஸோ நேற்றை விட இன்று ஒரு படி முன்னேறிந்தால் அதுதான் உண்மையான வெற்றி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி விலாகில் டே 3ல் இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டே 1 டே 2 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 3 டார்கெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு பல இடையூறுகள் வந்து ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு ஸோ இன்றைக்கியான டார்கெட்டை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன அப்படி படித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜிகேயில் மாநில அரசு 10th ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னுடைய நோட்ஸை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியில் உள்ள அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஷின் பேங்க் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஜிகேக்கு தனியாக கொஷின் பேங்க் இருக்குது. ஸோ அதை வச்சு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாநில அரசு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாநில அரசுக்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வச்சு என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JTK@polity எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ இதை போட்டால் தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் படிச்சுட்டு மறக்காமல் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி டே 1 டே 2ல் படித்ததை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்கள் அன்னைக்கு படிச்சுட்டு விட்டுட்டு போயிடாமல் ஸோ அகைன்ஸ் ஒன் டைம் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் லாஸ்ட் டைமில் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இல்லை நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் மறுபடியும் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் படிக்க என்ன பண்ணிடுங்க, ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி டே 1 டே 2ல் படித்ததை முழுசாக ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ ஜிகேயை பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாநில அரசு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள். ஸோ இன எழுத்துக்கள் சிம்பிளான ஒரு டாபிக் தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ கிருஷவா அகாடமிலே பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் என்ன எழுத்துக்களை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸு டைம் அண்ட் ஒர்க்கு பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்ட் 3 வீடியோஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதில் ப்ராக்டிஸ் சம்மும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பல தடைகளை தாண்டி டார்கெட் 3க்குள்ளே எல்லா லெசன்ஸுமே வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இன்றைக்கான டார்கெட் லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாட்கள் வந்து நகரவில்லை, நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி தான் நகர்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் படிக்கும் இந்த 3 அல்லது 4 மணி நேரம் தான் உங்கள் எதிர்காலத்தை வந்து மாற்றப்போகுது. ஸோ நம்பிக்கையோடு தொடருங்க, தொடர்ச்சியாக உழையுங்க, வெற்றி வந்து உங்களை தேடி வரும். ஓகேங்களா, தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு டார்கெட் 4 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.